விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் வேற ஒன்றும் இல்லை. அவன் வேலை வந்து பரீட்சையை செட் பண்ணி அங்கங்கே நடத்த வேண்டியது தான். நடத்தி ரிசல்ட்டை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க அந்த ரிசல்ட்டில் வந்து பாஸ் பண்ணவனுக்கு சீட்டு கொடுக்குறானா இல்லை வந்து ஃபெயில் ஆனவனுக்கு சீட்டு கொடுக்குறானா அந்த மெரிட் பிரகாரம் கொடுக்குறானாங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேலை இல்லை. அந்த ஒரு 10 ரூபாயை வந்து அவன் வந்து வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பணும். அதை யார் அந்த 10 ரூபாயை கொண்டு வந்து காமிக்கிறானோ நம்பரை பார்த்து அதை பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப்பில் வந்த நம்பர் என்ன, சீரியல் நம்பர், அந்த 10 ரூபாய் அவன் வச்சுருக்கான்னா அவன் எந்த கம்பெனியில் பணம் எந்த பேரில் பணம் கேட்குறானோ அந்த பேரில் பணத்தை கட்டணும் இல்லை கொடுத்துடணும். பட்டு இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபால்சாமி அவர்கள் முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பேசியிருக்காரு. இன்னொன்றும் புதுசு இல்லை, இதுக்கு பேர் தான் வந்து எஸ்ஐஆர்ன்ற பேர் தான் புதுசு. இந்த ஸ்கீம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் நரேஷ் குப்தான்னு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் பீரியடில் இருக்கும்போதே இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் முதல்வரோட தொகுதியில் குளத்தூர் தொகுதியில் 30,000 பேர் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வந்து அப்புறம் குன்னூரில் வந்து ஒருத்தர் வந்து எடுத்து காமிக்கிறாரு. ஒரே இண்டிவிஜுவல் தனி வீடு, சின்ன வீடு கொடுத்தனம்லாம் இல்லை, 79 பேர் வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது. ஸோ இந்த தவறுகள் வந்து எதேச்சியாக நடந்திருக்கலாம், இல்லை வந்து யாரையாரோ பண்ணியிருக்கலாம். இதை சரி செய்யணுங்கிறதுல ஏன் பயம் வருது? அவர் இன்னி வரைக்கும் $2 பில்லியன் சொத்து உள்ளவர், 20,000 கோடி. ஆனால் சைக்கிளில் வேட்டி கட்டிட்டு சிம்பிளாக போகிறார், காரில் போகல. 3 கிலோமீட்டர் அவருடைய வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் உள்ள தூரம் சைக்கிளில் போகிறார். முக்கியமான விஷயம், எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கார்பரேட்டில் கூகுளோ மைக்ரோசாஃப்டோ பெரிய பெரிய கம்பெனியில் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் எடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அழைச்சு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது KN அதாவது வந்து எப்போ என்னென்ன பூதம் கிளம்புவோன்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு வாட்டியே ஸ்டாலின் சொன்னார், இப்போ காற்றுல ஏந்திரிச்சா என்ன பிரச்சனை வரும்னே தெரியலப்பா அப்படின்னு ஒரு இடத்துல அறிவா இடத்துல சொன்னார். அது மாதிரி இப்போது KN வந்து அவர் தூக்கத்தை கெடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ வந்து அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட 25-30 லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு புகார் வந்து அது பெரிய அளவில் போயிட்டு 800 கோடி ரூபாய்க்கிட்ட போயிருக்கோம் ஊழல் தொகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன விஷயம்னா, அந்த அமலாக்கத்துறை நேரடியாக ஆக்ஷன் எடுக்காமல் டிஜிபி மூலமாக கடிதங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு ப்ரொசீஜரல் டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டி இல்லை ரிக்குவயர்மெண்ட். KN அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி நகராட்சி எல்லாம் உள்ளாட்சித்துறையில் வருது இல்லையா, அவருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 2538 போஸ்ட்டை வந்து இப்போ இவங்க ஆட்சியில் இப்போ போன வருஷமும் என்னமோ பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்து மூலமாக வச்சாங்க. ஆமாம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் வேற ஒன்றும் இல்லை. அவன் வேலை வந்து பரீட்சையை செட் பண்ணி அங்கங்கே நடத்த வேண்டியது தான். நடத்தி ரிசல்ட்டை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க அந்த ரிசல்ட்டில் வந்து பாஸ் பண்ணவனுக்கு சீட்டு கொடுக்குறானா இல்லை வந்து ஃபெயில் ஆனவனுக்கு சீட்டு கொடுக்குறானா அந்த மெரிட் பிரகாரம் கொடுக்குறானாங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேலை இல்லை. அவங்க வந்து ஒன்லி எக்ஸாமினர். இப்போ நான் வந்து உங்கள் ஸ்டுடியோவில் வந்து நான் ஒரு யூடியூப் வச்சுருக்கேன். உங்கள் ஸ்டுடியோவில் வந்து நான் வந்து கேமரா யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டு போகும்போது கார்டை வாங்கிட்டு போனேன்னா இதில் அதோடைய கண்டென்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க உங்கள் ஸ்டுடியோவில்? அந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் ரைட். அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் நாங்கள் வந்து நடத்தணும்னு சும்மா ஒரு பில்டப் கொடுத்து சொல்கிறாரு KN. இதில் என்னென்னா, ஒரு ஆளுக்கு 25 to 35 லட்சம். செந்தில் பாலாஜி வந்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்கினது அவ்வளோ பெருசாகி அவர் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி அது அங்கே போய் 10 ரூபா பாலாஜின்னு வந்து ஜெயிலில் 6 மாதம். இது ஒரு சகாப்தம். அதுவே இப்போ அப்படியே அமௌண்ட் நிற்குது. இப்போ இவர் வந்து 5 லட்சம் இல்லை, 25 to 35 லட்சம். ஆமாம்.
இதை கணக்கு போட்டால் 634 கோடி 25 லட்சம்னா இது 35 லட்சம் கணக்கு பண்ணால் 888 கோடி வருது ரஃப்லி. யாருக்கு இவங்க அந்த ரெய்டு வந்து சமீபத்தில் இவங்க பண்ணாங்க. கேஎன் நேருடைய தம்பி கேஎன் ரவிச்சந்திரன், அவர் தம்பி கேஎன் மணிவண்ணன், இதெல்லாம் வந்து அவங்க பிரதர்ஸு. அமலாக்கத்துறை வந்து அவங்க வீட்டில் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து ரெய்டு பண்ணாங்க. இது பண்ணும்போது அது எதுக்காக ரெய்டு பண்ணாங்கன்னா, ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியில் வந்து இவங்க அந்த கேஎன் ரவிச்சந்திரன் ட்ரூவேலி ஹோம்ஸ் வந்து ஏதோ ஒரு மோசடி அப்படின்னு புகார், அந்த குற்றச்சாட்டு விஷயமாக ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டு பண்ணி அதில் ஏதோ எல்லாத்தையும் ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கேஸில் போய் அவர் வந்து ஏதோ தடை வாங்கி அதுலேருந்து தப்பிச்சிட்டார். யார்? கேஎன் ரவிச்சந்திரன். அது வந்து ஒரு பர்டிகுலர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஏதோ சில 100 கோடிகள், அதில் பிரச்சனை இல்லை. அது வந்து வங்கிக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஸ்பியூட்டு தான், அதாவது கிரிமினல் இது எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துடுச்சு. அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆவணங்கள் எடுத்தபோது எதேச்சியாக ஏதோ சொல்லுவாங்க, டக்குன்னு காலில் மாட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆவணங்களில் பார்த்தா இந்த உள்ளாட்சித்துறையில் வந்து 2532 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2538 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறைந்தபட்சம் 150 பேருக்கு வந்து இவங்க வந்து அதாவது காசு வாங்கிட்டு வேலை வாய்ப்பு வராங்க. அது ஸ்டாலின் அவர்கள் கையாலே கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் ஆமாம், ஸ்டாலின் அவர்கள் தான் பெரிய நிகழ்ச்சி வச்சு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா 10 ரூபா. இந்த 10 ரூபாய்க்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய, எப்படி வந்து சில விஷயங்களில் வந்து 3ஆம் நம்பருக்கு, நான் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க, மும்மொழி திட்டம், 3 அரசர்கள், சேர சோழ பாண்டியர், அது மாதிரி வந்து 3ன்ற நம்பருக்கு அவங்களுக்கு ரொம்ப ராசி. திமுகவுக்கு ராசி, திமுக தலைமைக்கு ரொம்ப ராசி 3. நீங்கள் வேறு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. சரி, நான் பொதுவாக சொல்கிறேன். 3 அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ராசி. அந்த மாதிரி இந்த 10க்கும் ஒரு நம்பருக்கும் சில நம்பர் சில கட்சிக்கு ஒத்து போகும்ல, அந்த மாதிரி வாஸ்து மாதிரி அது வந்து 10. என்னென்னா, கலைஞர் இருக்கும்பொழுது ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இந்த வெற்றி கொண்டான், தீப்புரி ஆறுமுகம், இந்த மாதிரி இந்த பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் ஐயா எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு வருவான், இல்லை அவருடைய பிறந்தநாளுக்கு போவான், போய் கும்பிடுவான். கும்பிட்டோன்னே அவர் வந்து அப்படின்னா வந்தோடனே சண்முனான்ட்டு சொன்னோன்னா வந்தோடனே எடுத்து கொடுப்பாரு ஒரு 10 ரூபா நோட்டு. அப்போவே 10 ரூபா நோட்டுக்கு ஒன்றும் மதிப்பு இல்லாமல் இருந்த காலம். 100 ரூபா தான் மினிமம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே தட்டி 2 வாட்டி தட்டி தருவாராம். 10 ரூபா தட்டி தருவார். ஏன்னா 2 10 ரூபா சேர்ந்துடக்கூடாது, 20 ரூபாயை போயிடக்கூடாது. ஆமாம், அந்த 10 ரூபா இந்தா அப்படின்னு அது ஏதோ பொக்கிஷ மாதிரி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஸோ அந்த 10 ரூபாய்ங்கிறது கலைஞர் பீரியட்லேயே வந்து அது அந்த நம்பர் ராசியான நம்பர். அதனால தான் வந்து ஒரு கால் பாலாஜி, செந்தில் பாலாஜி வந்து 10 ரூபா பாலாஜின்னு புகழ்பெற்றது காரணம் கூட அந்த 10 ரூபாயை மனசில் வச்சுட்டு தான் வந்தாரா நமக்கு தெரியல. இவர் கேஎன் நேருவும் இதே 10 ரூபா. இதில் என்னென்னா, என்னதான் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து வந்தவர் இல்லையா? வேறு இப்போ எத்தனையோ பேர் வந்தாங்க, ஒரு 8-9 பேர் வந்தாங்க. அது மாதிரி சேகர் பாபு இவங்கெல்லாம் ஏவாவெல்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி இவர் வந்தார். ஆனால் வந்து கேஎன் நேரு அந்த காலத்துலேருந்து திமுகவில் இருக்கார் இல்லையா? இவருக்கு கலைஞரோட அந்த பாதிப்பு தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் இவர் என்ன பண்ணார், இந்த 10 ரூபாயை கலைஞராவது வந்து கையில் கொடுத்தாரு. இவர் அது கூட கொடுக்கல. அந்த ஒரு 10 ரூபாயை வந்து அவன் வந்து வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பணும். அதை யார் அந்த 10 ரூபாயை கொண்டு வந்து காமிக்கிறானோ நம்பரை பார்த்து அதை பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப்பில் வந்த நம்பர் என்ன, சீரியல் நம்பர், அந்த 10 ரூபாய் அவன் வச்சுருக்கான்னா, அவன் எந்த கம்பெனியில் பணம் எந்த பேரில் பணம் கேட்குறானோ அந்த பேரில் பணத்தை கட்டணும், இல்லை கொடுத்துடணும். கேஷாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்டில் கட்டுறதா இருந்தாலும் அது ஏதோ ஒரு டம்மி கம்பெனியாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இதை வசூல் பண்ணி இதை மறுபடியும் ஹவாலா மூலமாக கொண்டு போய் இப்படி ஒரு பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. இப்போ இதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 150 பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே, அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு, அஃபிஷியலாக ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாலேயே கேஎன் ரவிச்சந்திரனுடைய சொந்தக்காரரும் அவருடைய நிறுவனத்தில் இயக்குனருமான செல்வமணி இன்னும் ஒருத்தர், இன்னொரு யாரோ 2 பேர், இவங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உனக்கு வேலை கிடச்சிச்சு, 10 ரூபா நோட்டு, இந்த ஆள் வருவான், முதல்ல ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் இது வந்தவொடனே ஒன்று கொடுத்துரு, அவங்கள்ட்ட அந்த மிச்ச பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த இதெல்லாம் போக ஒரு 150 பேருக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் போனதுக்கான ஆதாரம் ஈடிகிட்ட சிக்கிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை, லீகல் டெக்னிக்காலிட்டி என்னன்னா,
ஒரு எஃப்ஐஆர் ஏற்கனவே இருந்தால், ப்ரெடிகேட் எஃப்ஐஆர், அஃபென்ஸ் எஃப்ஐஆர் இருந்தால்தான் இடி வந்து அதில் வந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கான்னு உள்ளே வந்து விசாரணை பண்ண முடியும். எஃப்ஐஆரே இல்லாத இடத்துல இடி வந்து டைரெக்டாக எஃப்ஐஆர் போட முடியாது. இது வந்து நம்ம சட்ட அமைப்பு, ரைட்டா தப்போ, இதான் சட்ட அமைப்பு. இப்போ எஃப்ஐஆர் பண்ணணுன்னா யார் போடணும்? மாநில அரசு தான் போடணும், போலீஸ் தான், அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் போடணும். அப்போ டிஜிபிக்கு, பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. 232 அறிக்கை போட்டு இதில் 150 பேருக்கு வந்து பணம் வாங்கினதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு, ஹவாலானா பணம் பரிமாற்றம். நீங்கள் முதல்ல வந்து ஊழலுக்கான எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் ஃபர்தராக இன்டர்ஃபியர் பண்ணுவோம். பொறுப்பு டிஜிபி எப்படி போடுவார்? மாநில அரசு கண்ட்ரோல். அதுவும் வந்து டிஜிபிக்கு 3 பேரை செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் இன்னும் வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு பொறுப்பு டிஜிபியை போட்டு இதால் தான் வேணும்னு, ஏதோ இல்லை வேற ஒருத்தர், யாரோ ஒருத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் வரணுன்றதுக்காக அவங்க வந்து அது அவங்களுடைய விருப்பம்னு வச்சுங்க. ஆனால் சட்டம் இடம் கொடுக்கல, அது இப்படியே தள்ளி போயிட்டுருக்கு. அது என்ன ஆகும்னு தெரியாது. இந்த நிலைமையில் பொறுப்பு டிஜிபி எப்படி வந்து போடுவார்? இப்போ இது பரபரப்பாக இருக்குது. கே நேரு கைதாவாரா? கே நேரு வழக்கம் போல் இது அரசியல் வன்மம்ன்றாரு முதல்வர் ஸ்டாலினும். செந்தில் பாலாஜி கரூரில் மாஃபியா கிங்குன்னு சொல்லி பேசின 2016 அதே வழக்கு இப்போ வந்து அவர் தண்டனை அனுபவித்த போது அவர் தியாகின்னு சொல்லிட்டார். ஆமாம், வழக்கு கூட வேற இல்லை, மாறல. அப்படி இருக்கும்போது கே நேருக்கு இது சொல்லி தான் ஆகணும். இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னன்னு கேட்டால், இது உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, போன வருஷம் 2024 இதே மாதிரி துரைமுருகன் வந்து இந்த மணல் கடத்தலில் மாட்டினார் அமைச்சர். அப்போ தான் அந்த குடியாத்த குமரன் வந்து 60,000 கோடின்னு சொல்லி பேசி அதெல்லாம் வந்தது இல்லையா? அந்த பீரியடில் என்ன பண்ணாங்க, மத்திய அரசுலேருந்து, அதாவது சம்மந்தப்பட்ட அரசு அந்த துறைகள் வந்து ட்ரோன் வச்சு ஒரு குவாரியும் வந்து எவ்வளவு வெட்டப்பட்டிருக்கு, சட்டபூர்வமாக எவ்வளோ வெட்டணும், எவ்வளோ வெட்டியிருக்காங்க இப்படின்னு சொல்லி அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து 5000, உதாரணமாக சொல்ல 10,000 டன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இல்லை 60,000 டன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரூஃப், இந்த ட்ரோன் மூலமாக அந்த எவ்வளவு ஆழம் எவ்வளவு அகலம்னு பார்த்தா ஒரு கால்குலேஷன். இதெல்லாம் வச்சு இடி வந்து இப்போ நம்ம வந்து 232 பக்கம் டிஜிபிக்கு அறிக்கை கொடுத்தா மாதிரியே 2024 4730 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. எதில்? மணல் கடத்தல், துரைமுருகனுடைய நீர்வளத்துறை. அதே மாதிரி பொன்முடி வந்து செம்மண் கடத்தல்லையே அதே மாதிரி அவரும் மாட்டியிருக்காரு. அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒருத்தருக்கு மன்னர்கள் மாதிரி இவருக்கு செம்மண், அவருக்கு களிமண், அவருக்கு கனிம வளம், தனித்தனியாக வச்சுருக்காங்க. அந்த 2024 டிஜிபிக்கு எழுதுனதில் 2024 இன்னி வரைக்கும் டிஜிபி மாறினாலும், எந்த டிஜிபியாக இருந்தாலும் ஆட்சிக்கு கீழே தானே வராது, அவங்க சொல்கிறது தானே கேட்கணும். இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. எதில்? அந்த மணல் கடத்தல் துரைமுருகன் விஷயத்தில். இப்போது உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. எப்போ? இடி கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம், ஒரு வருஷம், 2024 ஏதோ ஒரு பீரியடில் ஒரு வருஷம்னு வச்சுங்களேன், ஒரு வருஷம் 1.25 வருஷம் கழிச்சு உயர்நீதிமன்றத்தை அறிக்கை நாங்கள் வந்து டிஜிபிக்கு எழுதணும், ஆனால் அவர் ஒன்றும் எஃப்ஐஆரே போடலன்னு. 3 வாரத்துக்குள்ள ஏன் எஃப்ஐஆர் போடலைங்கிற காரணத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நேற்றோ முந்தானேத்தோ போட்டிருக்கு. ஆக இப்போ கே நேரு விஷயத்துலேயும் அதே மோடாலிட்டி, அதாவது அந்த டெக்னிக்காலிட்டி அதே தான். டிஜிபி இப்போ வந்து போட மாட்டார், அதுவும் தேர்தல் வர சமயத்தில் போட்டுருவாரா? கே நேருக்கு எதிராக போட மாட்டார். ஏற்கனவே கே நேருக்கும் தலைமை குடும்பத்துக்கும் அவ்வளவு நெருக்கம், 7ஆம் பொருத்தம். ஆமாம், தலைவர் எனக்கு பின்னால் 40 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொன்னவர் அவர். அது மட்டும் இல்லாமல் அங்கே 3 குரூப் இருக்குது. ஆமாம், திருச்சி சிவா ஒரு மிஸ்லேனியஸ் குரூப்பு, அன்பில் மகேஷ் குரூப்பு. அன்பில் மகேஷ் குரூப்பு தான் வந்து குடும்பத்துக்கு நெருக்கமானவங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ கே நேருவை வந்து நீங்கள் காப்பாற்றினாலும் உள்ளுக்குள்ளே திமுகவில் வந்து கே நேருக்கு வந்துச்சு இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆமாம். ஆனால் வெளியில் கட்சிக்காக வந்து அவரை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே கட்சியில் அவரை கண்ட்ரோல் வச்சுருந்தா தான் நல்லா இருக்குமே தவிர, கையிலேருந்து விட்டுட்டா கண்டிப்பாக சார்
அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து திமுக வந்து மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் நான் எதிர்ப்புன்னு சொல்கிறப்ப வந்து முதல்ல வந்து அந்த தொகுதி வரையறை வந்து பெரிய பிரச்சனைன்னு உடனே அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்புன்னு ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. இப்போ வந்து எஸ்ஐஆர் அதுக்கான கூட்டம் இன்னைக்கு திமுக தன்னோட தலைமையில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்க பயப்படுறாங்க எஸ்ஐஆர் பார்த்து? அதில் ஏன்னா வந்து போலி வாக்காளர்களை நீக்குவது தான் அதோடைய மெயின். போலின்னா அதாவது கள்ளத்தனமாக இல்லாத ஒருத்தன் பேரில் அது போலி. அப்புறம் இயல்பாக வந்து தவறான, அதாவது ஒருத்தன் வந்து செத்து போயிருப்பாங்க, செத்து போனால் யாரும் வந்து டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து அதை நீக்க யாரும் சோம்பேறி தானே இருந்தால் இருந்துட்டு போட்டோமே, அதெல்லாம் நீக்கணும் நியாயம். ஏன்னு கேட்டால் கள்ள ஓட்டு போடுறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஒருத்தர் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் ஏதோ சில கட்சிகள், எந்த கட்சிகள் வழக்கமாக பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சிவாஜி கணேசன் பேர்லேயே ஓட்டு போட்டாங்கன்றதெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து இல்லை, என்னுடைய பேரில் ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து நான் வீடு மாற்றின போது நான் அதை மாற்ற விட்டுட்டேன் ஓட்டர் லிஸ்ட்டில். அப்புறம் நாங்கள் அந்த இன்னொரு பழைய இடத்துக்கு போய் அங்கே போய் பார்த்தா ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. நானும் எல்லாம் இமெயிலெலாம் அனுப்பிச்சு அதெல்லாம் பண்ணேன். ஒரு 3 மாதம் போராடினேன், ஒன்றும் நடக்கலை. ரைட், அது இதை மாதிரி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ. ஸோ செத்து போனவன் பேர், சில பேர் வந்து இங்கே ஒரு ஏரியாவில் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருப்பான். கோயம்புத்தூர்லேயும் ஓட்டர் லிஸ்ட் இருக்கும், சென்னையிலையும் இருக்கும். பட்டு இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோபால்சாமி அவர்கள் முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பேசியிருக்காரு. இன்னொன்றும் புதுசு இல்லை, இதுக்கு பேர் தான் வந்து எஸ்ஐஆர்ன்ற பேர் தான் புதுசு. இந்த ஸ்கீம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் நரேஷ் குப்தான்னு ஒரு எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான், அவர் பீரியடில் இருக்கும்போதே இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஏஐ வச்சு ஜெயகிருஷ்ணன் ஃபோட்டோவை வச்சு இதே மாதிரி ஃபோட்டோ வேறு எந்த தொகுதியில் இருக்குன்னா சில செகண்ட்ஸில் வந்து காமிச்சிடுது. ஆமாம், 2 தொகுதியில் இருக்குது, 3 தொகுதியில் இருக்குதுன்னு. அதே மாதிரி சுந்தர்ராமன், திருசக்தி சுந்தர்ராமன் அப்பா பெயர் சோன் போட்டால் இந்த டீட்டெயில்ஸு வேறு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுது. முன்னால் அந்த சிஸ்டம் இல்லை, மேனுவலாக அப்படி இப்படி போய் தேட வேண்டி இருந்தது. இப்போ வந்து இப்படி தேடி எதெல்லாம் வந்து டூப்ளிகேஷன் இருக்கோ, போலி டூப்ளிகேஷன், இந்த மாறினதுக்கு அப்புறமும் மாற்றாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர். பேர் தான் வந்து இப்போ மோடி பீரியடில் எஸ்ஐஆர்னு வச்சுருக்காங்களே தவிர, சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த எஸ்ஐஆருங்கிற பேரில் உள்ள இதே ப்ராசஸை 11 தடவை பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து திமுக ஒன்றுமே சொல்ல. 2016 கலைஞர் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணார், ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, தேர்தலுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு, போலி வாக்காளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், அதாவது அதிமுகவுக்கு சாதகமாக 2011 ஆட்சியில் போலி வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. உண்மையோ பொய்யோ அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார், ஒரு தலைவர் சொல்கிறார். அது வந்து நீங்கள் நீக்காமல் வந்து நீங்கள் போலி வாக்காளர்களை நீக்க எதுவும் செய்யாமல் தேர்தல் நடத்துவது ஜனநாயகத்திற்கு பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் இல்லை. 2 விஷயம். சூதகம்னா தீட்டுன்னு நம்ம ஒரு அர்த்தத்தில் புரிகிற மாதிரி வச்சுப்போம். ஒரு மங்கை தீட்டானால் கங்கையில் குளித்து பாவம் போகலாம். கங்கையே சூதகமானால் காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காஞ்சி போயிட்டா. சினிமா பாட்டு மாதிரி. இதில் 2 இது என்னென்னா, ஆக 2016 கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த எஸ்ஐஆர்னு இன்னைக்கு பேர் உள்ள இந்த திட்டத்தை, இந்த எஸ்ஐஆருங்கிற பேர் தான் அன்றைக்கி இல்லையே தவிர அதுக்கு வேறு ஏதோ பேர் இருந்ததே தவிர, கிளீன்சிங், சுத்தப்படுத்துதல், சீரமைப்பு, அந்த சீரமைப்பை வரவேற்றிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக சொல்லணும் அந்த கணக்கு. 1999-2004 மதவாத கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதவாத கட்சின்னு இப்போ சொல்லலையா பாஜகவை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து செலவு மிச்சம், நிர்வாக திறன் வந்து அதிகமாகும், இதுதான் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு எழுதினார் அவர். ஆமாம், இன்றைக்கி வந்து முதல்வர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அராஜகமானதுன்னு சொல்கிறாரு. எஸ்ஐஆர் இப்போ வந்து தப்புன்னு சொல்கிறாங்க.
கருணாநிதி அதில் என்ன சுவாரஸ்யமான இல்ல, விஷயம் அந்த கூட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கரூர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா திமுக இருந்த சூழ்நிலையில, இப்போ விஜய்க்கும் வந்து அந்த அழைப்பு வந்திருக்கிறது நிகழ்வுக்கு. அவங்க வேற ஆமாம் தப்பு தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்களே. ஆமாம், அதான் இப்போ எல்லாருமே அது வந்து ஏதோ ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை. அந்த போலி வாக்காளர்களை நீக்கிறேன்றாங்க. போலி அல்லது தவறானனா 2 இடத்துல இருக்கக்கூடாது, தவறானன்னு வச்சு இதை மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறேன்றாங்க. என்ன அண்ட் இது வரைக்கும் 11 தடவை பண்ணியிருக்காங்க சுதந்திரத்தில் 25 வருஷத்தில். இப்போ அதுக்கு பேர் எஸ்ஐஆர்னு, சார்னு வச்சுக்கலாம், மேடம்னு வச்சுங்க, அம்மான்னு வச்சுங்க, ஐயான்னு வச்சுங்க. ஐயா அதுக்கு வேணால் கலைஞர் திட்டம்னு கூட வச்சுங்க, நூற்றாண்டு திட்டம்னு வச்சு பிரச்சனை விட்டுதா? இதில் என்ன தமாஷை என்னென்னா, மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம் சொன்னது யார்? கலைஞர். அதாவது கங்கையில் குளித்தா பாவம் போகும்னா நீங்களும் நானும் சொன்னால் அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. கலைஞர் ஐயா சொன்னால் அது பேர் பகுத்தறிவு. ஒத்துக்கிறீங்களா? கங்கையில் குளித்தா பாவம் போகும்னு கலைஞர் அவரே சொல்கிறாரு. பகுத்தறிவாளர், பகுத்தறிவு பகலவன். சரி, அது உதாரணம் தான், அதை விட்டுருவோம். அவரே ஒத்துக்கிட்ட, ஏற்றுக்கிட்ட, வரவேற்ற, டிமாண்ட் பண்ண ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமுக்கு பேர் எஸ்ஐஆர்னு இருக்குது. சார்னு இருந்தாலே அலர்ஜின்னு இப்போ எடப்பாடி கூட பேசியிருக்காரு. அது ரைட், அது அந்த அண்ணாமலை பல்கலை போய் போக வேண்டாம். ஆமாம், அதனால் வந்து அது வச்சு சொல்கிறாரு. அதை விட்டுருங்க, அதுக்கு பேர் என்ன வேணா இருக்கட்டும். ஏன் வந்து அது 11 தடவை வந்து வாக்காளர்களை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை, ஏன் இப்போ சுத்தம் பண்ணக்கூடாது? அப்போ சுத்தம் பண்ணால் புலம்பெயர் தொழிலாளிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடாது. சரி, இங்கேருந்து போய் தாராவியில் நான் ஒரு உதாரணமாக கேட்குறேன். தமிழர்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை, நான் சொல்கிறது மும்பை தாராவின்றது ஒரு உதாரணம். டெல்லியில் இருக்காங்க, எங்கே எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. எந்த ஏரியாவுக்கு போனால், அகமதாபாத் போனீங்கன்னா மணிநகர் தொகுதி போல் 30% தமிழர்கள். யாருடைய தொகுதி தெரியுமா? மோடி அவர்களுடைய தொகுதி. அதில் 30% கிட்டத்தட்ட தமிழர்கள். இவங்கெல்லாம் யார்? ஒன்று ஏதோ ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருக்கான், இல்லை ஏதோ ஒரு என்ன லேபர்னு சொல்லக்கூடிய உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய, உடல் உழைப்பை நம்பக்கூடிய வேலைகளில் இருக்காங்க. அப்போது அவன்லாம் அங்கே குஜராத்திலே 5 வருஷமாக இருக்கான், 3 வருஷமாக இருக்கான்னு வைங்க, அங்கே தானே ஓட்டு போடுறான். அது நியாயம் என்றால் பீகாரிலிருந்தோ, ஒரிசாவிலிருந்தோ, வெஸ்ட் பெங்கால்லேருந்தோ இங்கே வந்து ஓட்டு போடுறவன், இங்கே செட்டில் ஆனவன், குடும்பத்தோடு இருக்கான்னு சொன்னால், இப்போ நேபாளி கூர்க்கா, நேபாளுங்கிற நாட்டை விட்டு இங்கே இருக்கான், கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே ஆதார் கார்டு நமக்கு தெரியும், நிறைய பேர் வந்து வாக்காளர் இருக்காங்க. ஆமாம், இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் முதல்வரோட தொகுதியில், குளத்தூர் தொகுதியில் 30,000 பேர் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு ஒரே அட்ரஸ் இருந்தாங்க குற்றச்சாட்டு வந்து. அப்புறம் குன்னூரில் வந்து ஒருத்தர் வந்து எடுத்து காமிக்கிறாரு, ஒரே இண்டிவிஜுவல் தனி வீடு, சின்ன வீடு, கொடுத்தனம்லாம் இல்லை, 79 பேர் வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது. ஸோ இந்த தவறுகள் வந்து எதேச்சியாக நடந்திருக்கலாம், இல்லை வந்து யாரையாரோ பண்ணியிருக்கலாம். இதை சரி செய்யணுங்கிறதுல ஏன் பயம் வருது? இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிப்பப்ளிக் சேனலில் வந்து, இங்கிலீஷ் சேனலில் வந்து அர்னாப் வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து 16% வந்து மக்கள் தொகை சராசரியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் 35% வாக்காளர் இன்க்ரீஸு. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு ரேஞ்சில் ஒட்டி இருக்கணும். இப்போ அப்படி இருக்கு. அது இதில் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 13% மக்கள் தொகை பெருக்கும், 61% வாக்காளர். என்னன்னு கேட்டால், பிரச்சனை வந்து பங்களாதேஷிகள், மியான்மார் ரோஹிங்கியாக்கள் இங்கே வந்து இந்திய சிட்டிசன் பொய்யான ஒரு ஆதாரங்களுடன் வாக்காளர்களாக ஆகிவிடுகிறார்கள். இவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறத விட்டுருங்க. நீங்கள் இந்திய குடிமக்கள் அல்லாத தகுதியற்றவர்கள் அந்த ஓட்டளிப்பது, வாக்களிப்பது தவறு என்ற முறையில் இதை நீக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியர்கள் வந்து தமிழகத்துக்குள்ளே அதிகமாக வந்து புலம்பெயர்ந்து வருகிறார்கள், அவரெல்லாம் வாக்காளராக மாறி பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைப்பாடை கொண்டு போகிறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் டாஸ்மாகை மூடிடுங்க, அவங்களாம் திரும்பி போயிடுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ போட்டோமே. நீங்கள் டாஸ்மாகை திறந்து வச்சு அவனை வந்து வேலைக்கு போக விடாமல் அவனை டாஸ்மாகை அமுச்சு விட்ருவீங்க. வட இந்தியாவிலேருந்து இங்கே வர்றான்னா, இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தானே வர்றான். தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை கெடுத்துட்டு அவன் வரான், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏங்க இன்னொரு விஷயம், அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட, இப்போது மோடி அவர்கள் வந்து பீகார் தேர்தலின் போது
தமிழர்கள் வந்து திமுகவினரால் திமுக அரசாங்கத்தால் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டது. அப்படியே வந்து அந்த திமுகன்ற வார்த்தையை எடுத்து தமிழகம்ன்ற வார்த்தையை யூஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பெருசா மற்ற கட்சிகள்லாம் கூட அது வந்து ஆஹா தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார். நம்ம சீமான்லாம் கூட இப்போ பயங்கரமா பேசியிருந்தார் அதை பத்தி. செந்தில்குமார் எம்பி வந்து திமுகவில் வந்து கோமூத்திர மாநிலங்கள் வட மாநிலங்கள்னு சொன்னார். ம். பன்றி போல பெருகும் வடநாட்டு மக்கள்னு தாமோ அன்பரசன் அமைச்சர் பேசினார். வட இந்திய கலாச்சாரம் அருவருப்பானது மோசமானதுன்னு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் அது மட்டும் இல்லாமல் 5-10 பேர் வடநாட்டில் வந்து ஒரு பெண்ணை மணப்பார்கள் சொல்வது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்கும். தமிழ்நாட்டில் தலைவர்கள்லாம் வந்து 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கலையா, 2 வப்பாட்டி வச்சுக்கலையா, ஈரோட்டுக்காரர் வந்து பெண்கள் இது ஆண்கள் வப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி ஆண்களும் வந்து வப்பாட்டர்களை வைத்து கொண்டால் என்ன தவறுன்னு கேட்டார். அவர் கேட்டது ரைட்டாக தப்பான்றது போக இது இந்த கண்ணோட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. மாநிலம் மொழியெல்லாம் தாண்டி இருக்குது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற வடநாட்டுக்காரர்கள் பீகாரிகள் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, பானிபூரி விற்கிறாங்க, கழிவறையை சுத்தம் செய்கிறார்கள்னு பொன்முடி பேசியிருக்காரு. பீகாரிகளை மோசமாக பேசினது பொன்முடி மிக மோசமாக பேசியிருக்கிறார். வட இந்திய வணிகர்களை புறக்கணிக்க வேணும்னு KKSSR பேசுகிறார். அப்போ ஏன் சவுகார்பேட்டில் போய் சேகர்பாபு வந்து வட சென்னை தொகுதி சவுகார்பேட்டில் போய் இந்தியில் ஏன்னு பேசுகிறாரு? இவங்க இந்தியில் போஸ்ட் அடித்து ஓட்டுவாங்க அந்த இந்திக்காரர்கள் திருப்பூர் பகுதியிலலாம், ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னு. அப்போ அவன் ஓட்டு போடணுன்றதுக்காக தானே நீங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டுறீங்க, சுபகாம் நாயன்னு பேசுகிறீங்க. அப்புறம் வந்து அவன் ஓட்டு போட்டுருவான், அவன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவான்னா யார் ஓட்டு போடுவான்றது தெரியாது. ஓட்டு போட்டுருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கள்ளத்தனமாக அவன் இங்கே வந்து ஓட்டு உரிமை வாங்கியிருந்தால் அதை அவன் வட இந்தியனாக இருந்தாலும் அதை நீக்கலாம். ரோஹிங்கியா பங்களாதேஷியாக இருந்தால் நிச்சயம் நீக்கணும். அவன் இந்தியனே இல்லைங்கும் போது இந்தியாவில் எப்படி அவன் ஓட்டு போட முடியும்? நீங்கள் போய் பங்களாதேஷில் ஓட்டு போட முடியுமா, மியான்மரில் ஓட்டு போட முடியுமா? இப்படி இவர்கள் வந்து அதாவது இந்த சார் வந்து என்னென்னால் ஏற்கனவே உள்ள போலி வாக்காளர்கள் திமுகவுக்கோ இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டு கட்சிக்கோ வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த போலி வாக்காளர்கள் ஏற்கனவே சேர்த்தது இப்போ இந்த கிளீன்சிங் இந்த சுத்திகரிப்புனால வெளியாயிடும். இப்போ பீகாரில் 65 லட்சம் ஓட்டு வந்து நீக்கப்பட்டதுன்னாங்க வாக்காளர்கள். இது வந்து அவங்க என்ன கணக்கு கொடுத்தாங்க, தேர்தல் ஆணையம் 20 லட்சம் பேர் செத்து போயிட்டான், 22 லட்சம் பேர் வந்து வேறு ஊருக்கு மாறி போயிட்டான், சில பேர் டபுள், இதெல்லாம் போட்டிருக்கோம். ரெண்டாவது யார் இப்போ வந்து இப்போ இது தமிழ்நாட்டில் இந்த சுத்திகரிப்பு பண்ணுறாங்க SIR, யார் போய் பண்ணுறது? உத்தரவு வந்து தேர்தல் ஆணையம். போக போகிறது யார்? மாநில அரசு ஊழியர்கள். மாநில அரசு ஊழியர்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக செய்து விடுவான் என்று எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. ஆளுங்கட்சிக்கு பயந்து தான் செயல்படுவான். 1-2 பேர் வேணால் வித்தியாசமாக பண்ணலாமே தவிர 95-98% மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கான். அப்போ ஏன் பயப்படுறீங்க? அப்போ உங்களுடைய பயம் வந்து புது வாக்காளர்களோ இல்லை யாரோ பிஜேபிக்கு போட்டுருவாங்களோ இல்லை, ஏற்கனவே உள்ள போலி வாக்காளர்கள் நீங்களோ இல்லை யாரோ சேர்த்த அந்த போலி வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் இப்போது இதிலேருந்து நீக்கப்படுவார்கள். இல்லைன்னா செத்து போனவன் பேரில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போனவெல்லாம் ஆவியாக வருவான். தமிழ்நாட்டில் ஆவியாக வருவான். அந்த 4 மணி 5 மணிக்கு முடிகிற டயத்தில் ஆவியாக வருவான். நான் மறுநாள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா நேற்று சாயந்தரம் வந்து ஓட்டு போட்டு போனார். செத்து போய் 10 வருஷம் கூப்பிட்டா எங்கள் அப்பாவை பார்த்துருப்பேன். 10 வருஷம் முன்னாலேயே போயிட்டாராண்ணா. இல்லைப்பா வந்தார், வீட்டுக்கு வரலையா அவர்? இப்படி கிண்டல் பேசுகிற அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது செத்து போனவன் பேரில் ஓட்டு போடுறது. இதெல்லாம் வந்து யதார்த்தத்தில் நடைபெறுது. இதெல்லாம் வந்து சுத்திகரிப்பு பண்ணால் ஏன் கோச்சிக்கிறீங்க சார்? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இந்த வேம்பூர் ஸ்ரீதர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த அரட்டை போன்ற விஷயங்களை கொண்டு வந்து கூகுளுக்கு வந்து ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் மாற்றாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய தைரியம் இந்தியாவில் வேறு யாருக்குமே இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை வந்து பல்வேறு இடங்களில் அவர் கொச்சைப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்று ஒருவர் பேசுவாங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஸ்லம் போன்ற ஏரியாங்களில் போயிட்டு, அதாவது குடிசை பகுதிகளெலாம் போயிட்டு பணத்தை கொடுத்து கோயில் கட்ட சொல்கிறாரு. ஸோ இது வந்து சனாதன தர்மத்தை ஊடுருவ வைக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவர் பண்ண ட்வீட்டே வந்து இது மாதிரி வந்து தடுப்பூசி வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் ஒரு சனாதன தர்மவாதியாக செயல்படுறாரு அப்படின்ட்டு வன்னியரசு போன்றவங்க தொடர்ந்து விடுதலை சிறுத்தை வேம்பூர் ஸ்ரீதரை மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டே போகிறாங்களே சார். நான் வேம்பூர் ஸ்ரீதரை 100% ஆதரிக்கிறேன். சனாதனி என்கிற முறையில் மட்டுமல்லாமல் அவர் வந்து பெரிய அளவில் வேம்பு ஸ்ரீதர், நான் வந்து ஒரு மினி அளவில் வேம்பு ஸ்ரீதர். நான் பெருமைக்காக சொல்லலை.
நான் வந்து பல கோயில்கள் சுமார் 45 கோயில்களுக்கு 10லேருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் கோயில்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, மென்டலி ரிட்டார்டட் குழந்தைகளுக்கு, அப்புறம் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், ஸ்லம் சேரி குழந்தைகளுக்கு, பத்திரிகையாளர் மன்றத்துக்கு, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு, சினிமா திரைப்பட பாடலாசிரியர் எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு, இப்படி எல்லாருக்கும் வந்து நன்கொடை லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் அங்கங்கே தேவைப்படும் போது கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் வந்து இந்த பள்ளிக்கூடம் யாருக்கு கட்டி கொடுத்தேன்னு கேட்டால், தேப்பரமநல்லூருங்கிற இடத்துல வந்து 55% பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய, அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா படித்த பள்ளிக்கூடம் அந்த காலத்தில்ன்ற ஒரு பாசத்தினால, ஒரு ஈர்ப்புனால. அதே மாதிரி இன்னொரு நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு ஆங்கில பள்ளி வந்து அந்த பக்கத்துலேயே திருநாகேஸ்வரத்தில் 100% வந்து பட்டியலின குழந்தைகளுக்காக கட்டி கொடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. ஒரு 15 குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு கோயம்புத்தூரில் 15ல் 11 குழந்தைகள் பட்டியலினம். அப்போது வேம்பு ஸ்ரீதர் இன்னைக்கு என்ன ஒரு பாதகம் செய்து விட்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாரோ, இந்த இல்லாமல் நான் பாதகம் செய்திருக்கிறேன். சிறிய அளவில் மினி, அவர் அளவுக்கு இல்லை, அதில் 100ல் 1 பங்கு. அப்போது இதில் எது சார் தப்பு? அவர் வந்து கோயிலுக்கு கொடுத்ததை மட்டும்தான் பேசுகிறாங்க. வேம்பு ஸ்ரீதர் 10வது 12வது மட்டும் படித்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்கிறவனை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறாரு. MBA, IIT, BTech, MTechலாம் எடுக்கிறது இல்லை. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனை எடுக்கிறது இல்லை. 6 மாதம் 1 வருஷம் மேக்ஸிமம், இல்லை 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனை கூப்பிட்டு 3 வருஷம் பயிற்சி கொடுத்து 60,000 ரூபா சம்பளத்தில் ஆரம்பித்து அவன்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் பயிற்சி பதவிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. இதில் வந்து பட்டியலின மக்கள் கிராமங்களாக தேர்ந்தெடுத்து அங்கிருந்து நிறைய பேரை சுற்றி வர பண்ணார். அவர் இன்னி வரைக்கும் $2 பில்லியன் சொத்து உள்ளவர், அதாவது 20,000 கோடி. ஆனால் சைக்கிளில் வேட்டி கட்டிட்டு சிம்பிளாக போகிறார், காரில் போகல. 3 கிலோமீட்டர் அவருடைய வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் உள்ள தூரம் சைக்கிளில் போகிறார். முக்கியமான விஷயம், எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கார்ப்பரேட்டில் கூகுளோ மைக்ரோசாஃப்டோ பெரிய பெரிய கம்பெனியில் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் எடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். இவன் சொல்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. ஏன்னா அப்படி பார்க்க போனால் இவர் வந்து ஒரு கிராமத்தில் உள்ள, அதாவது பட்டியலின இல்லை பின்தங்கிய இவர்களுக்கு, அதுவும் வந்து மிகவும் அதிகமாக படிக்காத, ஒரு 10வது 12வது படித்தா போதும்னு சொல்லி அவங்க மட்டும்தான் வேணுங்கிறாரு. எம்டெக் படித்தா ரிஜெக்டட். இப்படி எடுத்து அப்படி பண்ணும்போது ஒரு கிராமத்தில் 10 பேர் இவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களோ பின்தங்கியவர்களுக்கோ வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த கிராமமே முன்னேறுகிறது. அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கோயிலே இல்லை, நாங்கள் அந்த கோயிலுக்கு தள்ளி போக வேண்டியிருக்கு, நீங்கள் கோயில் கட்டிங்க நான் பணம் கொடுக்குறேன்றார். முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க இந்த திராவிட மாடலில். அவர் கோயில் கட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த கோயிலை பராமரிக்கும், அங்கே பூசை செய்யும் அத்தனை கடமைகளையும் பொறுப்புகளையும் அந்த பட்டியலின மக்களிடமே விட்டு விடுகிறார். நீங்கள் தானே சொல்கிறீங்க கருவறைக்குள்ளே ஒரு ஜாதிக்காரன் மட்டும் போகக்கூடாதுன்னு, எல்லா ஜாதிக்காரனும் போகலான்னு. செட்டியார் நடத்துகிற கோயிலில் வேறு ஆள் போக முடியுமா? இல்லை, அதே ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு செட்டியாருங்கிறது உதாரணம் தான். இல்லை வந்து ஒரு மாரியம்மன் கோயிலில் ஒரு பூசாரி இருக்கார், அவர் பறையராவோ பல்லராவோ இருப்பார். அந்த கோயிலுக்குள்ள அதே ஜாதியை சேர்ந்த வேற ஒருத்தர் கூட கருவறைக்குள்ளே போக முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு வரையறை, ஒரு இது இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே அந்த கோயிலை கட்டி கொடுத்துட்றேன், பணம் கொடுத்துட்றேன், கட்டிங்க, ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்துட்றேன், நீங்களே பராமரிங்க, பூஜை நீங்களே பண்ணிங்க. அப்போ நீங்கள் சொல்கிற திராவிட மாடலை வந்து நீங்கள் நிறைவேற்றலை, அவர் நிறைவேற்றுறார். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 25 பேரோ 30 பேரோ ட்ரைனிங் பண்ணி இப்போ பூசாரிகள்னு கொண்டு வரீங்க. அதுவும் வந்து அவங்க வந்து அது சரியான அவர்களுக்கு பயன்படுத்தலை. ஆனால் அவர் வந்து எந்தவித விளம்பரமும் இல்லாமல், ஒரு பெரிய அரசியல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, பட்டியலின மக்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, இதே சர்ச்சோ மசூதியாக கட்டி கொடுத்தா பேசாமல் இருப்பீங்களா? அது ஏன் அந்த மக்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்குறாரு. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.